Don't scream. No, the car, it's exploding. Why, Mama? Everyone, get back. Stay calm. I'll handle this. No, it's too dangerous. Listen to him. Move away. காசை காசுன்னு பார்க்காம நம்ம பிள்ளைக்காண்டி பெத்த பிள்ளைக்காண்டி நம்ம சேதுபதி பல லட்சங்களை போட்டு கார் வாங்கி கொடுக்குறாங்க. அவங்களும் கூமுட்டைங்களா இருக்குதுங்க. பரிசு கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி காரை வாங்கிட்டு போயிடுறாங்க. இங்க சந்தோஷத்துல நிம்மதியில வந்துடுறாங்க. கருப்புக்கும் சேதுக்கும் அவ்வளவு சந்தோஷம். குசு குசுனே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஈஸ்வரி கணிக்குதுங்க. என்ன குசு குசுனே பேசுறாங்க, ஒண்ணுமே புரியலன்னு காதை தீட்டி தீட்டி கேட்க, ஆனா அதுக்கு ஆளுக வந்தோன்னா டக்குன்னு கப்பு சிப்புன்னு ஆயிருதுங்க. சேது என்ன பண்றாரு, அப்பத்தாவுக்கு கால் பண்றாரு. அப்பத்தா சந்தோஷமா இருக்காளா, எப்படி இருக்கா அப்படிங்கல. நல்லா இருக்காடா, சந்தோஷமா இருக்காடா. உன் பிள்ளைங்க இனிமே கார்லயே போயிட்டு கார்லயே வரும். அப்பத்தா நான் என் பிள்ளைக்காக மட்டும் செய்யல, என் அப்பத்தாக்கா தான் அப்படின்னு சொல்ல. டே 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 நடிக்காதடா, நானும் இங்க வந்து எத்தனை நாளாச்சு, வாங்கி கொடுத்தியா என்ன? இல்ல அப்பத்தா, நீயும் கஷ்டப்படுறேன்னு மாமா சொன்னாரு, அதனாலதான். ஓ, அப்ப மாமா சொன்னதுனாலதான் உனக்கு தெரிஞ்சு, உனக்கா தெரியல? ஐயோ, என்ன அப்பத்தா எது சொன்னாலும் இப்படி இப்படி பேசுற? உங்களுக்காக தான் போதுமா? அப்போ தமிழ் செல்லிக்காக வாங்கல அப்படித்தானே? அது அவளுக்காகவும் தான். இல்ல இல்ல, நான் என் மீனாட்சிக்காக தான். போதுமா, நீ போன வை. என்ன மீனாட்சிக்காகன்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்க, ஐஸ்வர்யா காதுல அரைகுறையா வாங்குது. ஒண்ணு இல்லையே, மீனாட்சிக்காக நான் வாழ்றேன்னு சொன்னேன். என்னப்ப அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடுறாரு. போனை போய் சார்ஜ்ல போறாங்க. என்ன யார்கிட்ட பேசினார்? மீனாட்சிக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேங்கிறாரே, ஒன்னும் புரியலையே அப்படிங்கிற இவர் போய் குளிக்க போறாரு. போன கையோட போனை எடுத்து நோண்டி பாக்குதுங்க. பார்த்தா அப்பத்தாவுக்கே நிறைய பேசியிருக்காரு. மீனாட்சிக்கா நான் என்ன வேணாலும் வாங்குவேன், என்ன வேணாலும் வாங்குவேங்கிறாரு. என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி காசு யாருக்காவது கொடுத்துருக்காரா, என்னமோ வாங்கி கொடுத்துருக்காரா பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போய் பாக்குது. பார்த்தா அந்த கார் ஷோரூமுக்கு காசு பல லட்சங்களுக்கு போய் போட்டிருக்காரு பணம். என்ன இத்தனை லட்சம் ரூபாய் காசு போட்டு கார் வாங்கியிருக்கா, எதுக்கு, யாருக்கு? அப்போ கார் வாங்கி கொடுத்துருக்காரா? அப்படி கரெக்டா போட்டோலாம் எடுத்துருக்குதுங்க காரோட சேர்த்து. இந்த கார் தானா, இவளுக்கு தான் வாங்கி கொடுத்துருக்காளுங்களோ? ஐயோ செம்ம காண்டாகுது. வரட்டும் வரட்டும் அப்படின்னு உட்காந்துட்டு இருக்கு. குளிச்சுட்டு வாராரு சேத பார்த்தன. மாமா எத்தனை நாள் இப்படி நடக்குது? என்ன எத்தனை நாள் நடக்குதுன்னா, இப்பதான் பாத்துட்டு இருந்து வரேன், இப்ப நடக்கிறேன். என்ன இல்ல அத சொல்லல மாமா, அவளுக்கு நீங்க இப்படி வாங்கி கொடுப்பீங்க நான் நினைக்கவே இல்ல. நம்ம வீடு உப்பு வேணா ஒண்ணு வேணான்னு போனவளுக்கு நீங்க கார் வாங்கி கொடுத்துருக்கீங்களா? ஆஹா, தெரிஞ்சு போச்சோ. இப்ப என்ன உனக்கு, என்ன இப்ப கார் வாங்கி கொடுத்தல உனக்கு என்ன பிரச்சனை? என்ன மாமா இப்படி சொல்றீங்க? அவளுக்கு எதுக்கு நீங்க வாங்கி கொடுத்தீங்க? எப்பார், நான் என் பிள்ளைக்கா என் அப்பத்தாக்கா வாங்கி கொடுத்தேன். என் பிள்ளைங்க ஆட்டோலையும் பஸ்லயும் போறது அலையிறது எனக்கு பிடிக்கல, அதனால நான் செஞ்சேன். உனக்கு என்ன இப்ப அப்படிங்கிறாங்க. ஏன் என்கிட்ட சொல்லல? எப்ப சொல்லணும்? இப்பதான் வாங்கி கொடுத்துட்டு வந்தேன். உடனே சொல்ல வேணாமா? உடனே சொல்றதுக்கு இப்ப என்ன உனக்கு? நீ என்ன பண்ண போற? காசு தர போறியா? எனக்கு இந்த பார், உங்ககிட்ட அதை செய்ய இதை சொல்லணும் அப்படிங்கிற வேலை வச்சுக்காத, சரியா? அவளே என்கிட்ட எதுவும் கேட்க மாட்டா, நீ யாரு கேக்குறதுக்கு அப்படின்னு கோவம் வருது. ஐஸ்வர்யாவுக்கு கோவம் வருது. மறுபடியும் பதிலுக்கு பதில் பேசுறாங்க. மாமா என்னால தாங்க முடியல, நம்ம விட்டு போனா அவன் ஏன், அவளுக்கு ஏன், இங்க பார் அரைஞ்ச நோய்வேன் அப்படின்னு ஓங்கி கன்னத்துல அறைய கொடுக்க போறாரு. கைய வச்சு டக்குன்னு மறைக்குது. அதுக்குள்ள எல்லாரும் இங்க இருந்து வர்றாங்க. என்ன செய்யுது, என்ன பிரச்சனை? சாவுத்திரி தாமரையும் வர எல்லாரும் வராங்க. பாரு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. நீங்க பாருங்க சின்னம்மா, இவ ரொம்ப பண்றான் அப்படின்ட்டு. சே இந்த பொண்டாட்டினால இப்படிதான் தொல்லை போல இருக்கு அப்படிங்கிற ராஜாங்க. என்னையா பிரச்சனை? இங்க பாருங்கப்பா, என் புள்ள வெயில மழையில அவ்வளவு கஷ்டத்துல அலையுதுன்னு நான் கார் வாங்கி கொடுத்தா, நம்ம வீட்டு காசு அவளுக்கு ஏன் கொடுத்தியன்னு அவ்வளவு ஓவரா பேசுறா. நான் தமிழ் செல்லிக்கா கொடுத்தேன் அப்படி இப்படின்னு கத்த. ஈஸ்வரிக்கு பாக்குது. ஐயோ, இவ ஏன் புரியாம பேசுறா, அவன் தான் இவ்வளவு சொல்றானே. சாவித்திரி என்ன பண்ணுது? ஏய் மாத்த போராடி ஈஸ்வரி, அவ முந்திக்கிட்டு சொல்லங்காட்டி நம்ம முந்தணும் அப்படின்னுட்டு. ஏன் ஐஸ்வர்யா, அவன் பிள்ளைக்கா தானே அவன் பண்றான், நீ இப்பெல்லாம் பண்ணலாமா? பொண்டாட்டிங்கிற அதிகாரத்தை காமிக்கிறியா? பொண்டாட்டிங்கிறதோட பிள்ளைங்க தான் யாருக்குமே முக்கியம். அது புரியாம சேது அவங்க அம்மாவை நினைக்கிற மீனாட்சி போக வர இருக்கணும்னு கார் வாங்கி கொடுத்துருக்கான். இப்படிலாம் நீ பண்ணுவேன் நான் நினைக்கவே இல்லை அப்படி சொல்ல. உடனே ஈஸ்வரி, நம்ம சொல்றது இவ சொல்லிட்டாளே அப்படின்ட்டு, சேது அவ எதோ தெரியாம சொல்லிட்டா, விட்டுருப்பா சின்னம்மா, அவ்வளவுதான், இவளுக்கு லிமிட், கண்டிச்சு வைங்க அப்படின்ட்டு இவர் போயிடுறாரு. வேலை கிடக்குன்னு ஐஸ்வர்யா கூப்பிட்டுட்டு, ஏன் இப்படி பண்ண அப்படிங்கல. என்னால முடியாது, எதுக்கு இப்படி எல்லாம் பண்றா? ஏய் அடங்குடி, போயிட்டு போகுதுடி, அதெல்லாம் ஒண்ணு, அந்த காசை வச்சு நீ உனக்கு கொடுக்க போறாங்களா? விடு, அதெல்லாம் முடியாது. அம்மா இவ என்னம்மா இப்படி ஆடுறா, இவ மாட்டிக்க போறா, இவளால நம்மளும் மாட்டிக்க போறோம். விடு, மாட்டினா மாட்டட்டும், நம்ம என்ன பண்றது? சரி பேசாம இரு அப்படிங்கிறாங்க. அவதான் குரல்ல மாத்தி பேசுவேன். எனக்கு மாமா தான் வேணும்னு என்கிட்ட ஒத்த கால நின்னா, அதனால சரின்னு சொன்னேன்னு சொல்லிக்கிறோம். விடு. இல்லையா, அவ குரல்ல மாத்தி பேசுனது எங்களுக்கு தெரியவே தெரியாதுன்னு அடிச்சிருவோம், விடு அப்படின்னு சொல்லி சித்ரா தேத்திக்குது. அம்மா இந்த ஒரு ஐடியா இருக்கா, பரவாயில்லையே, இப்பதாம்மா எனக்கு நிம்மதி. இல்லாட்டி நாளை பின்ன உண்மை தெரிஞ்சிச்சுன்னா எங்க நம்ம மாட்டிக்குவோமோ, இந்த வசதியான வாழ்க்கை போயிருமோன்னு பயந்துட்டேமா. ஏண்டிங்க வையால, அந்த பையன் இருக்கிறவளுக்கு நேர்மையா வாழ்ந்தா என்னடி?
இப்ப ஐஸ்வர்யானால இருக்க முடியலங்க. செம்ம கோவம் வருது. நேரா தமிழ்ச்செல்வி வீட்டுக்கு போயிருது. எப்படி நான் விடுவேன் அப்படின்ட்டு, ஏய் தமிழ்ச்செல்வி அப்படிங்கல வெளியில வராங்க. என்ன ஏ தமிழ்ச்செல்வின்னு என்ன கூப்பாடு போட்டுட்டு இருக்க? என்ன விஷயம்? என்ன இனிக்குதா? அந்த வீடு வேணான்ட்டு வந்துட்டு கசக்குதுன்னு சொல்லிட்டு, இப்ப என்னடி? எதுக்குடி? இந்த கார் தானா? என் மாமன மயக்கி வாங்கியிருக்கிய? அப்படி இப்படின்னு பேசணும். அப்பதான் கோவம் வருது. பலார்ன்னு ஒரு அறை குடுக்குது. யாரு வீட்டுக்கு வந்து யாரடி பேசுற? மயக்கிட்டியா கீக்கிட்டியான்னு. இங்க பாருங்க அம்மாச்சி, ரொம்ப பேசாதீங்க. இவங்க என் புருஷன்ட்ட ஏமாத்தி காசை வாங்கி கார் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அது உங்களுக்கு தெரியாமையா இருக்கும் அப்படிங்கல தமிழ்ச்செல்வி கோவம் வருது. என்ன என்ன காரு? என்ன அம்மாச்சி நடக்குது அப்படிங்கல இல்லடி இவ எதோ சொல்றா. அதெல்லாம் இல்ல. அவர் மாமா போன்ல இருந்து அந்த ஷோரூமுக்கு காசு போட்டுருக்காரு. கார் அவர் தான் வாங்கி கொடுத்தானா சொல்லிட்டாரு. அவங்க புள்ளைக்காக வாங்கி கொடுத்தேன்னு சொல்றாரு. புள்ளைக்காவோ யாருக்காவோ ஏன் எங்க காரை நீங்க எங்க காசை நீங்க யூஸ் பண்றீங்க? உனக்கு கொஞ்சம் கூட ரோசமான இல்லையா தமிழ் அப்படிங்கல தமிழ்ச்செல்விக்கு கோவம் வருது. படார்னு ஒரு அறை அறையிறாங்க. இதுக்கு இந்த பொழப்பு பிழைக்கிறதுக்கு வேற ஏதாவது பண்ணலாம்னு சொன்னோன்னு கோவம் வந்து அரைஞ்சிடறாங்களா? குறும்பி கூத்தாடி போது, ஏய் எங்க வீட்டு காசுல கார் வாங்கிட்டு எங்களையும் நீ வந்து அடிப்பியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறாங்க. இங்க பார், புடவை வாங்கணும், துணிமணி வாங்கணும். அதுக்கு பரிசு விழுந்துச்சுன்னா வாங்கிட்டு வந்தேன் காரு. மத்தபடி உன் புருஷன் வாங்கி கொடுத்தாரு, உன் மாமன் வாங்கி கொடுத்தாரு, உன் மச்சான் வாங்கி கொடுத்தாருன்னா நான் வாங்கல. என்ன அம்மாச்சி உங்களுக்கு தெரியுமா? இல்லடி அதெல்லாம் எனக்கு தெரியாது. இல்ல தமிழ், எல்லாம் அம்மாச்சிக்கு தெரியும். ச்சே ஏன் அம்மாச்சி இப்படி எனக்கு பாதகமா பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? இல்லடி நான் அதெல்லாம் நினைக்கலடி, அவன் புள்ளைக்கா தாண்டி. ச்சே இப்படி நீங்க செய்வேன்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போய் சாவி எடுத்துட்டு வராங்க. அதுக்குள்ள எங்க ஐஸ்வர்யா காணுங்கல மலருக்கு தெரிஞ்சு போயிருது. இந்த மாதிரி அங்கதான்ப்பா போயிருப்பா அப்படிங்கல சேதுபதிக்கு கோவம் வருது. பறந்து அடிச்சுட்டு வராரு. இங்க பயங்கரமா சண்டை நடந்துட்டு இருக்கு. இந்தா உன் காரை வச்சுக்க அப்படின்னு சொல்லி கொடுக்க கார் சாவியை வாங்குது. இந்த பயம் இருக்கணும். இந்த பொழப்புக்கு ஏதாவது ரோட்ல இருந்து இங்க பாரு ஐஸ்வர்யா ஒரு அடியோட நிப்பாட்டிட்டேன். மரியாதை அவ்வளவுதான். என்ன மரியாதை? இந்த மாதிரி 10-15 லட்சம் இந்த காசு சும்மாவா இருக்கு? ஒரு நைட்டுக்கு அப்படின்னு சொன்னோன்னு என்னடி சொன்னேன்? கோவம் பட்டுன்னு வந்துருதுங்க. படார்னு என்ன பண்றாங்க தமிழ்ச்செல்வி, பலான்னு ஒரு அறைய என்னைய வாடி அரைஞ்ச அப்படின்னு ஐஸ்வர்யா பதிலுக்கு அறைய போயில ஒரு கை அப்படியே மறிக்குது. யாருன்னு எல்லாரும் திரும்பி பார்த்தா ஷாக்கு. நம்ம சேதுபதி, யார பார்த்து யாரடி கை நீட்டுற அப்படின்னு சொன்னோன்னா, இல்ல மாமா. சீ வாய மூடு. நீ உன் கழுத்துல நான் தாலி கட்டிட்டா நீ என் பொண்டாட்டி ஆயிருவியா? எல்லாம் ஆயிருவியா? நான் அங்கே சொன்னேன் படிச்சு இங்க வந்து நின்று இருக்கா? என்னடி நினைச்சிட்டு இருக்கா அப்படின்னு கத்த தமிழ்ச்செல்வி பாக்குது. அப்பா சாமி போதும், எனக்கால நீங்க ஒன்னும் வக்காலத்து வாங்க வேணாம். இந்த சாவி வாங்கிட்டு போயிட்டே இருங்க. இங்க பாரு தமிழ், அவ பண்றானா நீ நினைக்காத. நான் நம்ம பிள்ளைக்காகத்தான் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறாரு சேது. வேணவே வேணான்னு தமிழ்ச்செல்வி அடிச்சு பேசுறாங்க. இந்த கார் இங்க இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நான் ஏதாவது கொண்டாந்து ஊத்தி கொளுத்தி விட்டுருவேன் அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்ல, பண்ணு அதையாவது பண்ணு. நான் என் பிள்ளைகளுக்குன்னு வாங்கினது நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போக மாட்டேன் மாமா, எடுத்துட்டு போவோம் மாமா அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்ல, மறுபடியும் அறையிறாரு. அடங்கிட்டு போடி, உன்னை அங்கேயே அடங்கி இருக்க சொன்னேன்ல. அப்பதான் என்ன பத்தாப்ப பண்றது? நான் என்னடா பண்றது? 2 பேரும் இப்படி பண்றாளுகளே. வேகமா தமிழ்ச்செல்வி போயிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு எரிக்கிறதுக்காண்டி எடுத்துட்டு வருது. நில்லு தமிழ், நீ ஒண்ணும் பண்ண வேணாம். அந்த பாவ செயலை நானே பண்ணிக்கிறேன். இந்த கார் என் வீட்டுக்கும் போகாது, நான் எதுவும் பண்ண மாட்டேன். நீனே வேணான்ட்ட, இனிமே இது தேவையில்லை அப்படின்னு மண்ணை ஊத்தி விட்டு பத்த வச்சு விட்டுறாரு. குபு குபுன்னு எரியுதுங்க. போதுமா ஐஸ்வர்யா பிடிச்சு செம்மையா கத்துறாரு. என்னமாமா நானா எரிக்க சொன்னேன்? அவ பண்றதுக்கு என்ன திட்டுறீங்க? ஏய் அதுக்கு மூலக்காரன் நீதானடி அப்படின்னு சொல்லிட்டு அற குடுக்குறாரு. சீ என் மூஞ்சிலே முழிக்காத அப்படின்ட்டு. அப்பதான் என்ன மன்னிச்சிரு அப்பதா அப்படிங்கிறாங்க. விடியா, இவ அப்படி பண்ணுவான்னு யாருக்கு தெரியும் அப்படின்னு ஐஸ்வர்யா திட்டுறாங்க. எல்லாரும் தமிழ்ச்செல்விட்ட வராரு. தமிழ்ச்செல்வி இப்படி பண்ணிட்டில்ல, நான் நம்ம பிள்ளைங்களுக்காகத்தான் பண்ணேன், ஆனாலும் நீ இப்படி பண்ணிட்ட. ச்சே என்னை விட்டுருங்க, நான் யார் முஞ்சலை முழிக்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்ப பார்த்தா தமிழ்ச்செல்வி இப்படி அப்படி நிக்குதுங்க. ஐஸ்வர்யா பாக்குது. எப்படி கார் உனக்கு கொடுக்க விடாம பண்ணிட்டோம்ல அப்படின்ட்டு இது கிளம்புதுங்க. இதை என்ன சொல்றது? ஓகே ஃப்ரெண்ட், பார்க்கலாம். இப்படியும் போகலாம், வாய்ப்புகள் இருக்கு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க பொண்ணான கையில ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. அன்பு உறவுகளே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.